மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிவகங்கை லாக்அப் மரண வழக்கில் கைதான 5 காவலர்களின் குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிவகங்கை லாக்அப் மரண வழக்கில் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுடைய குடும்பத்தினர் தற்போது தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கைது நடவடிக்கையை கண்டித்து காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் அவர்களுடைய குடும்பத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, விரிவான விவரம். விக்னேஷ், அதாவது மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் சித்திரவதையில் கொலை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் உறுதியானதை தொடர்ந்து 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு சென்று 15 நாள் நீதிமன்ற காவலில் வைத்து தற்பொழுது மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கைது செய்யப்பட்ட 5 காவலர்கள் ஆனந்த், ராஜா, கண்ணன், பிரபு உள்ளிட்ட 5 நபர்களுடைய குடும்பத்தார் தற்பொழுது திருப்புவனம் காவல் நிலையத்தில் வாயிலில் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மானாமதுரையுடைய டிஎஸ்பி அவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த காவலர்கள் தற்பொழுது இந்த விசாரணை மேற்கொண்டதாகவும், மேலதிகாரிகளுடைய உத்தரவு இல்லாமல் இந்த காவலர்கள் இந்த மாதிரி எந்த விதத்திலையும் அவர் தனிச்சையாக பணி செய்ய முடியாது என்கின்ற விஷயத்தில் அவருடைய உறவினர்கள் தற்போது இங்கு தற்போது ஒன்று கூடியிருக்கிறார்கள். மேலதிகாரிகளுடைய அழுத்தங்கள் காரணமாகவே தான் இந்த நகை மாயமான வழக்கில் துரிதமான விசாரணை மேற்கொள்ள வேண்டும், நகை உடனடியாக மீட்க வேண்டும், நகையை எடுத்தது யார் என்கின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தின் காரணமாகத்தான் அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் மேலதிகாரிகளுடைய உத்தரவின் பேர் தான் அவர் முழுமையாக செயல்பட்டதாக அவர் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது மேலதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே போல் காவலர்களுக்கு அவர் கொடுத்த பணியை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் தனிச்சையாக வேறு எந்த விதமான ஒரு முன்விதத்தாலோ அல்லது முன்பகை காரணமாகவோ எந்த விதத்திலுமே அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை அவர்கள் எடுக்கவில்லை. அதன் காரணம் மேலதிகாரி உத்தரவை பின்பற்றியது தவறா என்கின்ற விஷயத்தில் கேள்வி கேட்டு தற்பொழுது அவங்களுடைய அந்த உறவினர்கள் கோயில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் தற்பொழுது தஞ்சமடைந்து தர்ணாபுரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.